நமச்சிவாய எம் குமரவேல். நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு துறவு வாழ்க்கை போகிறாங்க. போயிட்டு 6 மாதம் தங்குறாங்க, 3 மாதம் தங்குறாங்க, திரும்ப வந்துடுறாங்க. அப்படி நம்ம இறைவனை தான் நினச்சி போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து நம்ம நிச்சயமாக வரமாட்டோம். அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இறைவனுக்கோசரம் போனீங்களா, எதுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி போயிட்டு 3 மாதம் கழித்து திரும்ப உங்கள் வீட்டுக்கு வர்றது ஒரு சிலர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே போய் திருவண்ணாமலை தங்குவாங்க, திரும்ப அவங்க நடைபெற ஆரம்பிச்சிருவாங்க. வேறு தெய்வ ஆலயங்களுக்கு செல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்படியே போயிட்டு கடைசியில் திருவண்ணாமலை வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி சிலர் இருக்காங்க. அப்புறம் திருவண்ணாமலை வந்துட்டு காசிக்கு போகிற குரூப்ஸும் இருக்குது. திருவண்ணாமலை சன்னியாசம் போகிறவங்களுக்கு ஒரே ஒரு என்னென்னா, போனீங்கன்னா திரும்ப வராதீங்க. நிறுவனம் நோக்கி தான் போகிறீங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப வரீங்க? ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அங்கே போயிட்டு சிகரெட் அடிக்கிறது, போதைப் பொருட்கள் இது பண்ணுறது, அது சாமியாருடைய கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப கலங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிறனால ஒருத்தர் பண்ணுற தவறுனால மற்ற எல்லா உண்மையான துறவிகளுக்கும் அது அவமானமாக வந்து முடியுது. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. என்றைக்கும் பண்ணாதீங்க. இது மிக மிக தவறு. அதேமாதிரி மக்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட்னா, அங்கே ஒரு உண்மையான துறவிகள் இருப்பாங்க. அவங்க படுத்து மௌன நிலையில் இருக்குன்னு அவங்க காலை தொட்டு வணங்காதீங்க. ஏன்னா அவங்க தியானத்தில் இருப்பாங்க. நம்ம தொடர்றது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக கூட ஆகலாம். உண்மையான துறவிகளுக்கு இது சொல்கிறேன். அவங்கள வந்து தொட்டு வணங்காதீங்க. ஏன்னா தூக்கத்தில் இருக்கிறத ஒருத்தரை எழுப்பவும் கூடாதும்பாங்க. அவங்கள தொடக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி தொட்டு வணங்கும்போது அவங்களோட மனநிலை மாறுபடும்ல. அவங்களோட இப்போ தெய்வ வழிபாட்டில் இருக்காங்க, டக்குன்னு நீங்கள் தொடுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்படையும் இல்லை. அவங்க முனிவர்கள் தான். அது எப்படி நடக்கும்னு நீங்கள் கேட்காது. அது நம்ம துன்புறுத்துகிற மாதிரி தான் ஆகும். எந்த ஒரு சித்தர்களையும் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து தொட்டு கும்பிடாதீங்க. தூரமாக நின்று வழிபட்டு போங்க. காலை தொட்டு வணங்குறது இதெல்லாம் வேண்டாம். அவங்களா உங்களை முழிச்சிருக்கும் போது விட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக தொட்டு வணங்குங்க. இது தவறே கிடையாது. அதுமாதிரி கிரிவல பாதையில் இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் பண்ணாதீங்க. உங்களால் மற்ற துறவிகளுக்கு கெட்ட பேர் வேண்டாம். இதுதான் உண்மை. ஓம் நமச்சிவாய.